வணக்கம். மகளிர் மருத்துவம் என்பது பெண்களின் உடல் நலன்களை ஆராயும் மற்றும் மருத்துவ சேவைகள் வழங்கும் ஒரு முக்கிய துறையாகும். இன்று மருத்துவ பணி பல பெண்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்திருக்கிறது. ஆம், அந்த வகையில் இன்று நம் யாதுமாகி நின்றாய் சக்தி நிகழ்ச்சியில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஹேமலதா அவர்களை இதயம் கனிந்த வணக்கத்தை கூறி வரவேற்கின்றோம். குழந்தை பிறப்பு கைவசம் கொள்ளும் கலை உங்கள் திறமையால் சாத்தியமான ஓர் அற்புதம். அன்பு, ஆர்வம், அர்ப்பணிப்பு கொண்ட உங்கள் பணி புதிய வாழ்க்கையை நம் மடியில் கொண்டு வருகிறது. உங்கள் நுணுக்கமான கைகள் பெண்களின் நலனில் முத்திரை பதித்தவை. மகளிர் மருத்துவத்துறையில் நீங்கள் பெற்றுள்ள திறமையும் அனுபவமும் அர்ப்பணிப்பும் உழைப்பும் அனைத்தும் மிக்க பாராட்டுக்குரியவை. இவர்களின் சிறப்பம்சம்: இவர் தங்களது அனுபவத்தில் 10,000க்கும் மேற்பட்ட மகப்பேறு சிகிச்சை அளித்த மகத்தான மருத்துவர். 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் என்ற பெயரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை வழங்கியுள்ளது என்பது மேலும் அவரது பணியின் சிறப்பு. அது மட்டுமா, முதுகலை படிப்பில் சிறந்த மாணவியாகவும் திகழ்ந்துள்ளார். இன்று கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பில் நடைபெறும் யாதுமாகி நின்றாய் சக்தி நிகழ்ச்சியில் இந்த விழாவை அழகுபடுத்த வந்துள்ள உங்களை மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் எதிர்பார்த்து வந்தது வேறு. எனக்கு என்னென்னா, இப்போது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லேடிஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ நம்ம என்னென்ன டாபிக் ரிலேட்டட் டு ஃபீமேல் பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு சின்ன கிறிஸ்பாக ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ஐடியாவோடு நான் வந்திருந்தேன். பட் மிக்சட் பாப்புலேஷனாக இருக்கிறீங்க. ஸோ எனக்கு ஒரு வேண்டுகோள், மெயில் பாப்புலேஷன் நான் பேசுகிறத எதுவும் எம்பராஸ்டாக ஃபீல் பண்ணிடாதீங்க. ஐ மீன், ஒரு தர்ம சங்கடமாக எந்த ஃபீலும் கொண்டு வந்துடாதீங்க. பிகாஸ் யூ பீப்புள் மெயில் என்னென்னா, யூ ஹாவ் த மேஜர் ரோல். இன்றைக்கி எங்களுடைய டைமில் ஐ மீன் லைக் 70s and 80s அண்ட் 90ஸ்லாம் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் என்னென்னாலும் இல்லை பீரியட்ஸ் வந்தாலும் சரி, அந்த வீட்டில் இருக்கிற ஜென்ஸுக்கு அப்படி ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது கூட தெரியக்கூடாது. ஸோ அப்படியே மெயில்லாம் இந்த என்டிட்டிக்குள்ளேயே வந்துடக்கூடாது. அதாவது ஃபீமேலுங்கிறது இது வேறு, மெயிலுங்கிறது அவங்களுடைய உடற்கூறு வேறு. அதனால் இதெல்லாம் சொன்னால் அசிங்கமாக இருக்கும். ஒரு பேட் வாங்கிட்டு போகணுன்னா கூட அதை மறைச்சி செஞ்சு அதை எப்படியெல்லாம் உள்ளே வச்சு கொண்டு போகிறதெல்லாம் எங்கள் டைமில் இருந்தது. பட் இப்போ கம்ப்ளீட்டாக த சிச்சுவேஷன் ஹேஸ் சேஞ்ச்டு. ஈவன் சின்ன பசங்க அக்காவுக்கு பீரியட்ஸு டயப்பர்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குற அளவுக்கு இட் ஹஸ் என்னென்ன இப்போ எல்லாமே ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. சந்தோஷமான விஷயம். ஸோ ஐ திங்க் திஸ் இங்கே இருக்கிற சீட்டட் மேல் பாப்புலேஷனுக்கு திஸ் டாக் ஷுட் பி பெனிஃபிஷியல். சாரி, நான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் எனக்கு ரெகுலராக எனக்கு கொஞ்சம் புக்கு படிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். எங்களுக்கு எங்கள் புக்கை படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அதனால் எங்களுக்கு ரெகுலர் புக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். சொல்லப்போனால் ஈவன் ஒரு பொன்னியின் செல்வன் கூட நான் படித்தது கிடையாது கம்ப்ளீட்டாலாம். ஸோ எனக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் இன் தமிழ் எனக்கு கண்டினியூஸாக வராது. அதுக்காண்டி நான் ரொம்ப இங்கிலீஷில் மேதாவியும் கிடையாது. பட் இன் பிட்வீன் ஐ வில் டாக் இன் இங்கிலீஷ். ஐ திங்க் தட் வில் பி ஓகே for you people. Good. Okay. So nice. எனக்கு இவ்வளோ பெரிய இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறேன். என்னுடைய ஹாஸ்பிட்டல் ஹேமா மெடிக்கல் சென்டர்னு கேகே நகரில். விட்டால் ஒரு 5 நிமிஷம் தூரம் தான் எனக்கும் இந்த இடத்துக்கும். ஆனால் இது வரைக்கும் நான்
இதுக்குள்ளே வந்தது கிடையாது. இன்றைக்கி பார்த்தோன்னே ஒரு பயங்கர பிரமிப்பாக இருந்தது. மதுரைக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோமே போகலையே அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் என் சின்ன பையன், என்னுடைய பையன் வந்து +2, பட் ஈவன் 8th 9th படிக்கிறப்பே வந்து நிறைய புக்கெல்லாம் ஆத்தரைசேஷன் பண்ணியிருக்காரு. அண்டு அவன் இங்கே ஒரு தடவை வந்து என்னுடைய புக்குக்கு என்ட்ரி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்குது போல். அப்போ எனக்கும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அதுக்குள்ளே வந்து ஐ டிடன்ட் என்டர். பட் இப்போ இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்குள்ளே என் பையனுடைய புக்ஸும் வர்றப்போ ஐ ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட். ஓகே, ஐ வில் மேக் எ ரெக்வெஸ்ட் செப்பரேட்லி ஃபார் தட். ஃபைன். அண்டு லேடிஸ், உங்களை பற்றி அட்ரெஸ் பண்ணணும்னா, அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் இப்போ இருக்கிறது கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து இருக்கீங்க, தட் இஸ் அடலசன்ஸ் ஏஜ்லேருந்து இருக்கீங்க. ஐ மீன் அபவுட் 20 to 25க்குள்ளே நிறைய இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் 1-2 நான் பார்க்குற தூரத்தில் பார்க்குறப்போ ஒரு மிடில் ஏஜ்டு ஃபேமிலி லேடிஸ் இருக்கிறீங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி அட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, மெயினாக நம்மளுடைய லேடிஸ் வந்து நம்ம குடும்பத்துக்காண்டி நிறைய உழைக்கிறோம். ஆக்சுவலி வந்து என்னென்னா, நம்ம நினச்சிட்ருக்குறோம் மெயில் பார்ட்னர் இஸ் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் த கம்பேர்ட் டு தட் ஆஃப் தி ஃபீமேல் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது மேபி அவங்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த்து வேணும்னா வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு ஃபீமேல்ஸ். வேறஸ் மன வலிமைங்கிறது வந்து என்னென்னா, யூ காண்ட் கம்பேர் அ ஃபீமேல் டு எ மேல். ஒரு மன வலிமை வந்து என்னென்னா, எந்த ஒரு குடும்பத்துலேயுமே வந்து என்னென்னா, பெண்ணுடைய வலிமையில் தான் வந்து மேக்ஸிமம் குடும்பம் வந்து இன்றைக்கி ரன் ஆகிட்டுருக்குது. பெண்ணுடைய அந்த மனோ தைரியத்தில் தான் வந்து ஃபேமிலியே ரன் ஆகிருக்கு. எந்த ஒரு ஃபேமிலியிலையுமே பாருங்கள், ஒரு ஃபீமேல் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து நொறுங்கி போய் கிடக்கும். ஸோ அதுக்கு மேலே அவங்களால வந்து ரன் பண்ண முடியாது. அந்த பிள்ளைங்களை வளர்க்குறதோ சரி, இல்லை அவங்களுடைய எக்கனாமிக்கலை வந்து கொண்டு வரதோ சரி, ஒரு டிசிப்ளினோ சரி, எதுவுமே வந்து கிடையாது. அதுக்காண்டி நான் எல்லா ஜென்ஸையும் சொல்லலை, தே ஆர் மேட் லைக் தேட். அவங்கள வந்து அப்படி தான் கடவுள் படைச்சிருக்காரு, பெண்களை வந்து அப்படி தான் படைச்சிருக்காரு. வை ஐ எம் சேயிங் திஸ் இஸ், நம்மளுக்கு வர்ற அந்த பீரியட்ஸ் பெயின் லேசான, ஐயோ எங்கள் வீட்டிலே நான் சொல்கிறேன், என் வீட்டுக்காருக்கு ஒரு நாள் ஒரு தும்மலோ ஒரு காய்ச்சலோ வந்துட்டால் போதும், வீடே அல்லோலப்பட்டு கிடக்கும். என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வரும், அவங்களுக்கு மட்டும்தான் தலை வலிக்கும், நம்மளுக்கு எதுவுமே தலையெல்லாம் வலிக்காது செய்யாது. ஸோ அவங்க வந்து என்னென்னா, அது அப்படியே அவங்கள வந்து பயங்கர அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்து இருப்பாங்க அந்த மெயில் பார்ட்னர். ஏன்னா அவங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி அவ்வளோதான். எல்லாம் சுமூகமாக போகிற வரைக்கும் வந்து அவங்க வந்து தே வில் பி வெரி கைண்ட் டு அஸ். அவங்களுக்குன்ட்டு ஏதாவது ஒரு குட்டி பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்மளை போட்டு, அதுலேயும் அந்த ஒய்ஃபு நீ சரியில்லை நீ சரியில்லை. அதாவது பிள்ளைங்களை வளர்க்குறப்ப கூட வந்து பிள்ளைங்க நல்லா வளர்ந்தா அவங்க அப்பா மாதிரி, பிள்ளைங்க வந்து கொஞ்சோண்டு வந்து சேட்டை பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், நீ வளர்த்தது தானே, நீ இப்படி தான் இருக்குவோம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் அதுக்காண்டி மெயிலை வந்து நான் வந்து ப்ளேம் பண்ணலை நான். அதாவது அவங்களுடைய தாங்குற தைரிய சக்தி வந்து என்னென்னா வலிமை, மன வலிமை வந்து என்னென்னா இஸ்லெஸ். நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பீரியட்ஸ் பெயினோ ஒரு டெலிவரி பெயினோ வந்து என்னென்னா நம்மளால் தாங்க இருக்கிறதுலே உலகத்துலேயே வந்து கடுமையான வலி அப்படின்னு சொன்னால் ஒரு டெலிவரி பெயின். ஸோ அது எத்தனை டெசிபல் கூட கணக்கில் கூட வந்து கிடையாது, அந்த அளவுக்கான ஒரு பெயின். அதை வந்து ஒரு லேடி வந்து தாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது ஹவு ஸ்ட்ராங் வி ஆர். பட் வாட் வி ஆர் டூயிங், நம்ம என்ன செய்கிறோம் லேடிஸை, வி டோன்ட் டேக் மச் கேர். நம்மளை நம்ம வந்து பாதுகாத்துக்கிற மாட்டேங்கிறோம். அதுதான் நம்மளுடைய, அதாவது வெளியில் எக்ஸ்டர்னல் பூச்சில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். எதுவுமே வந்து ஒரு ஹேர் ஸ்டைல்லையோ ஒரு ட்ரெஸ்ஸுலேயோ ஒரு மேக்கப்லேயோ ஒரு பர்ஃப்யூம்லேயோ வந்து அதோடைய இன்டர்னல் அழகு வந்து கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி உள்ளே இருக்கிற அந்த அழகு வெளியில் வர்றப்போ தான் வந்து நீ உண்மையான அழகாக இருப்ப. ஒருத்தர் வந்து ஏதோ நான் சும்மா அந்த ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கிறப்போ வந்து சொல்லாங்க, ஒரு பெண்ணு வந்து எவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, காலையில் எந்திரிக்கிறப்போ எந்த மேக்கப்பும் இல்லாமல் சும்மா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு நிற்கிறாப்பாங்க, இருக்கிறதுலே த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி அந்த லேடி தான். நம்ம வெளியில் சாயந்தரம் மேக்கப்லாம் பண்ணிட்டு வர லேடி வந்து அந்த அளவுக்கு வந்து தே ஆர் ஆல் மாஸ்கிங். அது வந்து போட்டு அவங்கள வந்து மறைச்சிடுறாங்க உண்மையான முகத்தை. ஸோ
நம்ம வெளித்தோற்றத்துக்கு வந்து கொடுக்குற இந்த அழகு இன்டென்சிட்டியை வந்து என்னென்னா நம்மளுடைய உள் மனசுக்கோ உள்ள இருக்கிற ஆர்கனுக்கோ வந்து நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ தேட் இஸ் தி ஃபேக்ட். ஸோ என்ன தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயந்தான், லைக் நம்மளுடைய பேசிக் இது ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற அத்தனை கேர்ள்ஸ்லையுமே இப்போ பார்க்குறப்போ நம்மளுடைய நார்மல் ஹீமோக்ளோபின் லெவல் ஹீமோக்ளோபின்னா தெரியும்ல? வாட் இஸ் நார்மல் ஹீமோக்ளோபின்? படன் 13 சார். 14ங்கிறது மேலுக்கு, சரியா? ஸோ 12 to 13, 11 to 13 வந்து அக்செப்டட் ஃபார் ஃபீமேல்ஸ், 14 to 16 வந்து மேலுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பேசிக் கட் ஆஃப் வந்து என்னென்னா 12 to 14. ஸோ இந்த 12க்கு வந்து இங்கே இருக்கிற ஒருத்தர், ஈவன் இன்க்ளூடிங் மீ, யாருக்குமே இருக்காது. எல்லாருக்கும் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? ஆவரேஜ். இதுக்கு கீழே போனால் வந்து இரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவோம், அனீமியான்னு சொல்கிறது. ஸோ அது யார், எந்த லெவலுக்கு கீழே? இதெல்லாம் உங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அதெல்லாம் ஒரு கொஷின் தானே, 10. ஸோ 10க்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து இரத்த சோகை நோயின்னு சொல்லுவோம், அனீமியா. ஸோ இது ஒரு பேசிக். இதெல்லாம் அதாவது இந்த 10க்கு கொண்டு வரதே வந்து தப்பு. நம்ம சொல்கிறது ஆவரேஜாக ஒரு 11.5 இருக்கணும். இது என்ன, ஏன் வந்தது? ஒரு பீரியட்ஸில் வந்து பிளட் லாஸ் வந்து ஒவ்வொரு பீரியட்ஸ்லேயும் வந்து 80 ml வந்து வெளியில் போகுது. அந்த 80 mlக்கு வந்து நம்ம காம்பன்சேட்ரியாக வந்து நம்ம டயட்டை வந்து சாப்பிடணும். ஆனால் நம்ம லேடிஸ் அப்படி சாப்பிட்றது கிடையாது. ஹஸ்பண்ட்ஸ் ஆனால் நல்லா வாங்கி தருவாங்க, பேரிச்சம்பழத்துலேருந்து அத்திப்பழத்துலேருந்து நட்ஸில் இருந்து மாதுளம் பழம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் அது வந்து பூசணம் பிடிச்சி கிடக்கும். இல்லை அப்படின்னா அதை எடுத்து நம்ம குப்பையில் போடுவோம். இதுதான் எல்லார் வீட்லேயுமே நடக்குது. அவங்களும் ஒரு 1000 தடவை பாடுவாங்க சாப்பிடுன்ட்டு. பட் வி டோன்ட் டேக் கேர். ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கிற ஒரு 2-3 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும், ஒரு மாதுளம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும், ஒரு முருங்கைக்கீரை சூப்போ இல்லை முருங்கைக்கீரையோ வந்து வாரத்துக்கு 2 தடவை ஆட் பண்ணால் போதும். இதெல்லாம் விட்டுருவாங்க மேடம் டேப்லெட்ஸ். ஸோ எல்லாமே வந்து என்னென்னா ரெடிமேடாக என்ன கிடைக்கும் அந்த விஷயத்துக்குள்ளே தான் போகிறாங்க. அண்ட் செகண்ட், நம்ம இந்த ஹீமோக்ளோபின் ஒன்று வந்து பிளட் லாஸ்னால் இருந்தாலுமே இப்போ வந்து என்னென்னா ப்ராப்பர் டயட்டிங்கும் வந்து என்னென்னா ரொம்ப மோசமாக போயிடுச்சு. எல்லாமே வந்து என்னென்னா எனக்கு தெரியல உங்கள் குரூப் எப்படி எதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் கேட்குற வரைக்கும் என்னென்னா, எனக்கு ஒரு பேஷண்ட்லாம் இருக்காங்க, ஷீ இஸ் அ டென்டிஸ்ட்டு. பட் ஆனால் வீட்டில் தான் இருந்து வரா, ஷீ டிட்ன்ட் ப்ராக்டிஸ். பட் காலையில் சாப்பாட்டில் இருந்து ஸ்விக்கியில் போடுவாள். காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு 3 வேளையுமே வெளியிலேருந்து வந்ததுன்னா அது என்ன வந்து உடம்புல வந்து ஒட்டும். ஸோ ப்ராப்பர் டயட்டு கிடையாது. ப்ராப்பர் வந்து பிளட் லாஸ் அதிகமாகுதா இதுவா என்னன்ட்டு அவங்களுக்கும் புரியாது. ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நம்மளுடைய டயட்டை வந்து ப்ராப்பராக நம்ம எடுத்து சாப்பிட்டாலே வந்து போதும், நம்மளுடைய ரத்தம் வந்து சரியாகும். சரி, ஓகே. திஸ் அனீமியா, இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம், அதாவது 5 கிராம் 4 கிராம் போனால் தான் நம்மக்கிட்டே வருவாங்க. அப்போ இந்த 10 கிராமில் இருந்து 7-8 கிராம் இருக்கிற வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாக்காக்கிட்டு டாலரேட் பண்ணிவிட்டு அவங்க வேலை செய்வாங்க. என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? ஒன்று, தே ஃபீல் டயர்டு. எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு 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 எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு டயர்டாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலுமே ஒரு மூச்சு வாங்குதல் இருக்கும், ஒரு படிக்கட்டு ஏறி போக முடியாது, காலில் லேசாக வீக்கம் வர ஆரம்பிக்கும், எந்நேரம் பார்த்தாலும் தூக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் பேசுகிறப்போ வந்து கண்டினியூஸாக ரொம்ப நேரம் பேச முடியாது, மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு ஸ்டேஜில் 4 கிராம் 3 கிராம் இப்படிலாம் போய் பேஷண்ட்டு அவங்களுக்கெல்லாம் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வர பேஷண்ட்டுக்கு வந்து கார்டியக் ஹார்ட் ஃபெயிலியரோடு வருவாங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு சாப்பாடில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயத்த எவ்வளோ தூரம் இன்னொருத்தவங்க ரத்தத்தை ஏற்றி நம்ம வந்து சரி பண்ணுற வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா இதெல்லாம் ஒரு மைனர் ஃபேக்டர். தீஸ் ஆர் ஆல் மைனர் ஃபேக்டர்ஸ். பட் அதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறோம். செகண்ட், பிசிஓடின்ட்டு இப்போ நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. யாரை கேட்டாலும், எந்த ஃபீமேலை கேட்டாலுமே எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது மேடம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் ப்ராப்ளம் இருக்குது மேடம். இது வந்து என்னென்னா இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு. அதுவும் பர்டிகுலராக வந்து அடலசன்ட். அந்த காலத்தில் வந்து என்னென்னா நம்மளுக்கு மேரேஜ் ஆகினா 10 months மிஞ்சி போனால் 1 year 2 yearsல வந்து எல்லாருக்குமே குழந்தை இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி உங்கள் லைப்ரரியன் அவங்கள்ட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்னாங்க அவங்க சிஸ்டருக்குமே வந்து ஷி வென்ட் ஃபார் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்போ, தட் இஸ் 2000ல் நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறப்போ, என்னுடைய பேஷண்ட்ஸில் வந்து என்னென்னா 100 பேர் வந்தாங்கன்னா 1 2 தான் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வருவாங்க. இப்போ என்னடானா 100 பேர் வந்தாங்கன்னா அதில் 50% வந்து குழந்தை இல்லாமல் வர்றாங்க. இது எதனால? 3 ரீசன். ஒன்று, நம்ம உடலுக்கு உழைப்பு கொடுக்கறதே கிடையாது. காலையில் எழுந்திரிக்கிறது, சாப்பிட்றது, ஏதோ வந்து அதுவும் ஹெல்த்தி டயட்டு சாப்பிட்றது கிடையாது. ஒரு அவசரமான உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது, ப்ராப்பர் கேர் உடம்புக்கு கொடுக்காதது. செகண்ட் திங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம். இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு அதுவும் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சாரி டு சே தட், இந்த ப்ரைஸ் இதெல்லாம் வாங்குறாங்கல்ல, பெரிய என்னுடைய ஸ்கூல் தான் வந்து டாப்பருன்னு சொல்லிட்டு, லைக் நாமக்கல், சேலம், மதுரையிலையுமே 2-3 ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி அதில் இருக்கிற பிள்ளைங்களை பார்த்தா பாவமாக இருக்கும், கதறுவாங்க. அவங்கள பார்த்தாலே முகத்தில் பூரா பரு அள்ளி போட்டிருக்கிறோம், நல்ல வெயிட் வந்து புஷ்ஷுன்னு வீங்கி போயிருப்பாங்க. பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது, பயங்கர இர்ரெகுலராக இருக்கும். 50 நாள், 60 நாள், 70 நாள், 80 நாள், சிலருக்கு 1 வருஷமெல்லாம் பீரியட்ஸ் வராமல் இருப்பாங்க. கூலாக இருப்பாங்க. கூலாக இன் சென்ஸ் வந்து பீரியட்ஸ் வரலைங்கிறது, பட் ஆனால் ஹைலி டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெசிவ். அந்த +2 முடிக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை பார்க்க பாவமாக இருக்கும். they all enter into PCOD right from this. இது வந்து என்னென்னா, ஒன்று வந்து நம்மளுடைய சொசைட்டி நம்மளுக்கு கொடுக்குற இந்த ரிவார்டுக்காண்டியா, அவங்களுக்காண்டி அவங்க படிக்கிறது கிடையாது, சொசைட்டிக்காண்டி படிக்க. நல்ல வேலை இந்த ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் அபாலிஷ் பண்ணது ஒரு பெரிய நல்ல விஷயம். இல்லைனா எங்கள் டைம்லலாம் வந்து அந்த ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க், ஈவன் எங்கள் அப்பா கூட எதிர்பார்த்தாங்க பேப்பரில் என் பேர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஏமாந்து போனாங்க. அதுவும் உண்மை தான், சரியா? ஸோ அந்த ப்ரெஷர்லாம் இந்த பிள்ளைங்கனால இப்போ வந்து தாங்க முடியல. ஸோ ஸ்ட்ரெஸ். தேர்ட், டயட். நான் சொன்ன மாதிரி அவங்கள வந்து ப்ராப்பர் டயட் கிடையாது. ஏன்னா இப்போ வெஸ்டர்னைசேஷன், அந்த ஆங்கிலேய கலாச்சாரம் நமக்குள்ளே வர்றதுனால எது தேவையில்லாத டயட் வந்து எக்கச்சக்கமாக இப்போ வந்துருச்சு. பீஸாங்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், இந்த ஒரு பீஸா கடைக்கு போகிறதோ, இல்லை பசங்க கூப்பிட்டு எப்போயாவது போகிறப்போ பீஸா கடை, அப்புறம் என்னமோ இந்த ஹாட் பிரெட்ஸ் என்னென்னமோ சொல்லுவாங்க. உள்ளே போனால் எனக்கு எதுக்குமே பேர் தெரியாது, எந்த பேருமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச நம்ம டைமில் பட்டர் பன் ஒன்று சாப்பிடுவோம், ஒரு தேங்காய் பன் ஒன்று சாப்பிடுவோம், இல்லை அப்படின்னா அந்த ஸ்லீவ் பண்ணால் நம்ம ப்ரெட்டு, இவ்வளோ தான் தெரியும். ஒரு ஆர்டினரி கேக்கு தெரியும். இப்போ அந்த பேரை கேட்டால் கூட எனக்கெல்லாம் அதெல்லாம் என்ன பேருன்னு கூட எனக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு அதெல்லாம் கூச்சமாக இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டைலாக நினைப்பீங்க, இதெல்லாம் போனால் நம்மளுடைய ஸ்டேட்டஸ், அதை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, அதில் அந்த உட்காந்து அந்த என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ், அப்படி தானே? ஸோ திஸ் மேக்ஸ் யுவர் ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். இன்றைக்கி போயிட்டு இது வந்தோம்னா யூ ஆர் பீயிங் ஒரு ஸ்டேட்டஸில் அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். இது எல்லாமே போலியான வாழ்க்கை, ஒரு பொய்யான வாழ்க்கை. நீங்கள் வந்து ஒரு மோசமான ஒரு பாசறைக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டுருக்கீங்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து இவங்க வந்து ஈஸியாக இந்த ஒரு தெரியல, ஒரு சூர்யா வந்து ஒரு ட்வின்ஸ் படம் ஒன்று நடிச்சிருப்பார், அந்த ஒன்று ஒட்டி இருப்பாங்க, மாற்றான். அதில் வந்து என்னென்னா, ஒருத்தன் வந்து இந்த சின்ன வயசில் ஒரு பவுடர் வந்து கலந்து வந்து அவங்க அப்பா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அது வந்து உடனே தெரியாது ரிசல்ட்டு. ஒரு காலத்தில் வந்து எத்தனை கேன்சர் பேஷண்ட்ஸ் அதில் வந்து இருப்பாங்கன்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பீஸா இதுலெல்லாம் வந்து மைதா நிறையா இருக்கும், சீஸ் நிறையா இருக்கும், அண்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் நிறையா இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா இருக்கும். ஏன்பா இந்த சிக்கன் நம்ம வீட்டில் நம்ம வந்து பிராய்லர் சிக்கன் சமைக்கிறதே தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அவன் எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபுட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறான். அதுக்குள்ளே என்ன இருக்கும், என்ன பூச்சி இருக்கும், என்ன புழு இருக்கும், வேக வச்சுட்டா அது செத்து போயிடும். உள்ளே போய் ஒன் திங், ஏனரோபிக் ஆர்கானிசம்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பயாலஜியில் படிச்சிருப்பீங்க, ஏரோபிக் ஆர்கானிசம், ஏனரோபிக் ஆர்கானிசம்னு சொல்லிட்டு. ஏனரோபிக் ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்னா, ஆக்சிஜனே தேவைப்படாது, உள்ளேயே வந்து அது ஆக்சிஜன் இல்லாத இடத்துல பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும்.
ஸோ அது நம்ம வயிற்றுக்குள்ளே அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஃபுட்டில் வந்து அந்த ஏனோரோபிக் ஆர்கானிசம்ஸ் உள்ளே போய் அது மல்டிப்ளை ஆகி நம்ம அதை தெரியாமல் சாப்பிட்றப்போ உள்ளுக்குள்ளே போய் எவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வரும். பர்டிகுலரில் அண்ணா நகர்லாம் ஒரு ஹோட்டல் இருக்குது, அராபிக் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. இந்த யங் கேர்ள்ஸ் ஃபுல்லாக வந்து அங்கே தான் இருப்பாங்க. அராபிக் ஹோட்டலில் அது ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம். அது ஃபுல்லாக அவன் போகிறப்பே வந்து என்னென்னா வெளியில் வந்து அந்த மீனுக்கு வந்து அராபிக் ஃபுட்டு மாதிரி ஏதேதோ அந்த பச்சை கலரில் ஒரு சிகப்பு கலரில் பெயிண்ட் அடித்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்துப்பான். அதுக்கு ஃபுட்டுக்கு வந்து அப்படி கிடைக்காதது கிடைச்ச மாதிரி வந்து என்னென்னா பசங்க போய் அங்கே போய் நிற்பாங்க. அவ்வளோ பேர் எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய போய் சாப்பிடுவாங்க. அதில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது தெரியுமா? ஒன் திங், த ரிஸ்க் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. எல்லா டைப் ஆஃப் கேன்சருமே நிறைய இருக்குது. மைதாவில் சாப்பிட்றப்போ கோலன் கேன்சர் நிறையா வருது, ஸ்டொமக் கேன்சர் நிறையா வருது, அண்டு இன்டெஸ்டைனல் கேன்சர், சீக்கல் கேன்சர். இந்த கேன்சர்ஸ் எல்லாமே குடலில் சம்மந்தப்பட்ட அத்தனை கேன்சருமே நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கிறதுனால தான் வருது. ஸோ நான் அவ்வளோ டீட்டெயில்டாக நான் அந்த கேன்சர் சாப்டருக்கு உள்ளே நான் போகலை, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன். தட் இஸ், இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய வெயிட்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு இல்லாமல் போயிடுது. பிகாஸ் ஆல் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் யூ ஆர் ஈட்டிங். இந்த ஃபுட்டு சாப்பிட்றப்போ உங்களுடைய எண்டோக்ரைன் சிஸ்டம்ங்கிறது வந்து நம்மளுடைய சுரபிகள், லைக் தைராய்டு, நம்ம பேங்க்ரியாஸு, பிட்யூட்ரி கிளான்ஸு, ஓவரிஸ், இந்த மாதிரி சுரபிகள் வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து ஒழுங்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகாதனால நாள்பட நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினாலிட்டி டெக்ஸ்சர், உங்களுடைய ஒரிஜினாலிட்டி பாடி கண்டிஷனை இழந்து நீங்கள் வந்து என்னென்னா சீக்கிரம் வந்து வெயிட்டு போடுறது. ஸோ பிசிஓடி ப்ராப்ளம்ங்கிறது வந்து இந்த அதிக எடை வந்து போடுறதுனால. ஸோ அதிக எடை போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஈஸ்ட்ரஜன்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்குது. இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் போய் வந்து என்னென்னா முட்டையோடைய ஓடுகளை போய் எல்லாத்துலேயும் ஃபேட்டை போய் அந்த இடத்துலையும் டெபாசிட் பண்ணுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன், இந்த ஹார்மோன் வந்து இந்த ஓவரியில் நார்மலாக ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் வராமல் டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. டெஸ்டோஸ்டிரோன் யாருக்கு? மெயிலுக்கா ஃபீமேலுக்கா இருக்கும்? மேலுக்கு. ஸோ மேலுக்கு உள்ள ஹார்மோன்ஸ் வந்து ஃபீமேலுக்கு வர ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களுக்கு பருக்கள், ஸ்கின்னில் வந்து நிறைய பருக்கள் வர ஆரம்பிக்குது, ஆக்னி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ரோமங்கள் வந்து தேவையில்லாத இடத்துல, லைக் ஜென்ஸுக்கு இருக்கிற மாதிரி அப்பர் லிப்ஸில் இருக்கும். அண்ட் சம்படி வில் ஹாவ் த பியர்ட், லைக் இது வந்து சைட் ஃபேர் ஹேரில் இருக்கும். அண்ட் முடி, கை கால்களை, இவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு செலவு பண்ணி பார்லரில் போய் வேக்சிங் அப்படின்னு சொல்லி பண்ணி அதுக்கு ஒரு செலவு வேறு பண்ணி வச்சுட்ருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து கிராஜுவலாக நடக்கும். உடனே இன்றைக்கி சிக்கனோ இன்றைக்கி இதோ சாப்பிட்டா உடனே நாளைக்கே வந்து எல்லாமே நடக்காது. இதெல்லாம் ப்ராசஸ் வந்து அந்த 13 இயர்ஸில் வந்து அந்த ஏஜ் அட்டன் ஆகிறப்ப, இதுவும் நான் சொல்ல வந்தேன். 13 இயர்ஸ் 12 இயர்ஸ் தான் நம்ம வந்து ஏஜ் அட்டன் ஆகும். இன்றைக்கி என்னுடைய கேபினுக்கு வந்த ஒரு பொண்ணு வந்து ஷி அட்டைன்ட் ஹர் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்து அட்டைன் பண்ணது வந்து 8 வயசில். எனக்கு அப்படியே பாவமாக இருந்தது. குழந்த அது 8 வயசில் போய் வந்து வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னென்னா, நான் சொல்கிறது அம்மா வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் டேஸில் வந்து நாங்கள் வெறும் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பிள்ளை நோஞ்சானா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லாக்டோஜன்னு, நேனு, என்னென்னமோ ஒரு அந்த ஒரு ஃபேரெக்ஸு டப்பாவை இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு. அதில் ஆரம்பிக்கிற அந்த ஃபுட்டு அப்புறம் 2 வயசில் வந்து அவங்களுக்கு செல்லை கொடுத்தா தான் உள்ளே போகுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை உட்காந்து பார்க்க வச்சுட்டு எல்லாத்தையும் என்னென்ன தேவையில்லையோ எல்லாத்தையும் திணிச்சிடுறது ஒன்று. அதுலேருந்தே அதுக்கு வந்து வேலை செய்யாதுங்க, விளையாடாதுங்க. விளையாண்டாதானே பசு எடுக்கும், விளையாடுறதே கிடையாது. அண்ட் 3வது வந்து அப்போ இருந்தே வந்து ஏன்னா நான் என்னடா இவங்க வயசானவங்களோ அந்த காலத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன், அப்படி இல்லை. ஆக்சுவலி ஐ எம் ப்ரவுட் டு பி இன் 90s பிகாஸ் எங்களுக்கு இந்த டிவி, இந்த செல்லு, இந்த கலாச்சாரம்லாம் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கை, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா பேசணும். ஆமாம் தானே சார்? ட்ரூ.
ஸோ அதாவது எங்கள் வீடெல்லாம் சின்ன வீடு தான். சின்ன வீட்டில் இருக்கிறப்போ அந்த உறவுகளுடைய மேம்பாடு, இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மரியாதை கொடுக்குறது, இதெல்லாம் அந்த சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து ஆணித்தரமாக வரணும். இப்போ யாராவது ஒரு குழந்தையாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு மா உட்காரு, போமா, இவ்வளோதான் பேசுகிறாங்க. என் பிள்ளைங்களே எப்படியோ தெரியல, எனக்கு முன்னாடி நல்லா நடிப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நடிக்கவும் நல்லா தெரியும். பயங்கர ஸ்மார்ட். நான் சொல்கிறேன், எங்கள் காலத்து பிள்ளைங்க மாதிரி நீங்கள் இல்லை. நீங்கள் பயங்கர ஸ்மார்ட், பயங்கர இன்டெலிஜென்ட். அந்த ஜெனரேஷன் கேப் வந்து ஹஸ் மேட் யூ அ லாட். பிகாஸ் உங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு சர்ஜரியை நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் 1 வருஷம் அந்த சர்ஜரியை வந்து நான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கணும். அந்த சர்ஜரியை நான் போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அத்தனை தடவை நான் பார்த்தா தான் என்னால் அந்த சர்ஜரியை வந்து நான் நல்லபடியாக நான் வந்து பண்ண முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. டெக்னாலஜி ஹஸ் பீன் வைடன்ட். இன்றைக்கி நான் ஒரு சர்ஜரியை வந்து ஒரு நாளில் நான் கற்றுக்கலாம். யூடியூப்லேயோ வந்து இல்லை ஏஐலையோ எதில் போட்டால் கூட வந்து அந்த சர்ஜரியை நான் ரிப்பீட்டடாக பார்த்தேன்னா நான் வந்து ஈஸியாக நான் வந்து கற்றுக்கலாம். ஸோ யூ பீப்புள் ஆர் பிளெஸ்டுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் உறவுகளுடைய உன்னதமும் பேசிக் நம்மளுடைய உடம்போடைய வந்து பேசிக் இது இல்லாமல் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் போலியான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களை ஏமாத்தது பத்தாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையுமே நீங்கள் ஏமாற்றிட்டுருக்கீங்க. அதாவது தெரிஞ்சு இல்லை, நீங்கள் தெரிஞ்சு ஏமாத்தலை. உங்களுடைய உடம்பை வந்து நீங்கள் வீணாக பலியாட ஆக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ நான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஏன் வந்து இவ்வளோ ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து இதோடைய ப்ராப்ளம்ஸ் வந்து அன்றைக்கி அந்த குழந்த இந்த 8 வயசில் இப்போ வந்து ஆற பிள்ளை இன்றைக்கி எதுக்கு வந்தா அப்படின்னா, 13 வயசு அவளுக்கு, 1 வருஷமாக பீரியட்ஸ் வரல. 8 வயசில் பீரியட்ஸ் ஆயிடுறா. அப்புறம் 9 வயசு 10 வயசு வரைக்கும் ஹெவியாக போகுது. அப்புறம் 13 வயசில் வந்து அவளுக்கு பீரியட்ஸே வரவே இல்லை. ஏன்னு பார்த்தா நல்லா வெயிட் போட்டுட்டான். இன்னும் இவளை வந்து உட்காந்து அவளை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி இப்போ புதுசாக உட்காந்து ஒரு எக்ஸசைஸ் செய்யுமா அப்படின்னா நம்மளை மேலேயும் கீழேயும் பார்க்குறான். புதுசாக நம்ம ஏதோ வந்து சொல்லக்கூடாத விஷயத்த வந்து சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் ஹேபிட் ஆஃப் லிவிங்கில் வந்து என்டிட்டியாகவே வரல. நாங்கள் வந்து என்னென்னா, அதாவது முதல்ல இந்த நல்ல தண்ணி வேணும்னா வீல் பம்பின் குழாயில் வந்து பம்ப் அடிப்போம். ஸோ அது வந்து என்னென்னா அந்த மசிலுக்கு வந்து அவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கும். அண்ட் ஒரு மாடிப்படி ஏறுவோம் இறங்குவோம் தண்ணியை எடுத்துகிட்டு செய்வோம். ஸோ அதில் இப்போ இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஜிம்மு, எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாமோ அதுக்கு ஒரு ஜிம்மு, ஏரோபிக்ஸுங்கிறாங்க, ஜூம்பாங்கிறாங்க, என்னென்னமோ வெரைட்டி பேராக வந்து செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே யூ கேன் டூ இட் அட் ஹோம். ஒரு யோகாவை அழகாக வீட்டில் நீயே பண்ணலாம். இதை விட்டுட்டு ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து மனசை ஒருமுகப்படுத்தணும். அந்த மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த சூழ்நிலையும் எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியும். அந்த கம்ப்ளீட்டாக அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் பெர்சிவரன்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நிலையாக நம்ம அந்த இடத்துல நிற்கணும். 7 மணிக்கு இன்றைக்கி வந்து எந்திரிக்கணும்னா 7 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கு எக்ஸ்கியூஸ் நம்மளே கொடுத்துக்கிறக்கூடாது. 7 மணிக்கு எந்திரிச்சோம் 7:30 வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிட்டர்மைண்டாக இருக்கணும். அதாவது இது என் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்வேன், ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுக்கோ. அந்த லாங் டேர்ம் கோலுக்குள்ளே வந்து ஷார்ட்டாக ஒவ்வொரு பீரியடாக கொண்டு வந்துட்டு அந்த இன்றைக்கி என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு பிளானிங் இல்லாமல் வந்து பாதி நேரம் வந்து நம்ம வந்து வீணடிக்கிறோம். எவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறோன்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்றைக்கி நைட்டு போய் உட்காந்து நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன். பாதி நேரம் இந்த மொபைலில் இந்த ரீல்ஸ் அண்ட் அது பார்க்குறதுல பாதி நேரம் போயிடும். வெட்டியாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதுல பாதி நேரம் போயிடும். அங்கே ஷாப்பிங் போக இங்கே ஷாப்பிங் போக பாதி நேரம் போயிடும். சாப்பிட்றதுல பாதி நேரம் போயிடும். உனக்குன்னு நீ என்ன செஞ்ச? ஒரு தியானம், ஒரு மோட்டிவேஷ்னலாக, ஒரு எக்ஸசைஸ், ஒரு லைஃபோடைய பிளானிங், ஒரு கோல், எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது வந்து எல்லாமே பொதுவாக சொல்கிறேன். ஐ எம் நாட் உங்களை குறிப்பிட்டு நான் சொல்லணுன்ட்டு நான் பேசலை. நான் வந்து ஒரு ஜென்ரலாக நான் பேசுகிறதுனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆல் ஹேட் மேட் யூ பீப்புள் லேசி. உங்களை எல்லாரையும் சோம்பேறித்தனமாக்கிறது. உங்களுடைய டயட் வந்து சரியில்லாததுனால இன்றைக்கி எத்தனை ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் இருக்குது தெரியுமா? எத்தனை பேஷண்ட்? 10 பேஷண்ட்டில் 7 பேஷண்ட்டுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. குழந்தையின்மைங்கிறது வந்து 100 பேஷண்ட்டில் 50 பேஷண்ட்டுக்கு குழந்தையின்மை இருக்குது. கேன்சர் 100 பேஷண்ட்டில் 15-20 பேஷண்ட்டுக்கு இப்போ கேன்சர் வர ஆரம்பிக்குது.
இது எதனால? எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். அதனால தான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலை. யூ மேக் ஃபார்முலா யுவர் லைஃப். இதுதான் சாப்பிடணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு, உன்னைய நீ கட்டுப்படுத்து, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. இது மேக்ஸிமம் யங் கேர்ள்ஸ். அண்ட் இன்னொன்று, நம்ம ஃபீமேல்ஸ் வந்து ஒன்ஸ் குழந்தையெல்லாம் பிறந்துட்டா நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் உடம்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, அதான் குழந்தைய பிறந்துருச்சுல்ல, இனிமேல் எதுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து அசால்ட்டாக பிள்ளைங்களுக்கு சரி நம்மளுக்கு போனால் தான் அடுத்தவங்க, நம்ம ஒழுங்காக நம்ம ஹெல்த்து இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த ஆளை வந்து நல்லா கவனிக்கவே முடியாது. எனக்கு பிள்ளைங்களுக்கு வந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் ஊட்டுறதுக்கு முன்னாடி நான் நல்லா சாப்பிட்டுக்குவேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பாடை போட்டு நான் நல்லா சாப்பிட்டுக்குவேன். நான் சாப்பிட்டுட்டு தான் அடுத்து அவங்களுக்கு, ஏன்னா இதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இதுகளை உட்காந்து நான் ஊட்டணும். அதுக்கு நான் வந்து நல்லா வந்து கொடுக்க, நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம சாப்பிட்ருவோம். அப்போ நம்ம உடம்புக்கு நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா தயவு செஞ்சு, நான் இது வந்து எல்லா ஃபீமேல்ஸ்க்குமே சொல்கிறேன், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. நாட் ஜஸ்ட் திஸ், இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸை பற்றி நான் பேசவே இல்லை. நான் சொல்கிறது வந்து இன்டர்னல் பியூட்டி. இந்த இன்டர்னல் பியூட்டியை நீங்கள் பாதுகாக்கிறது வந்து டூ யாருமே வேண்டாம். ஒரு சிங்கிள் ரூம், சாமி ரூம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ரூமில் போயோ ஒரு 100 உக்கி போடுங்க போதும். 100 உக்கி போடுங்க. ஒரு சூரிய நமஸ்காரம், ஒரு 20 சூரிய நமஸ்காரம் ஒரு நாளைக்கு போடுங்க. படிக்கட்டு ஒரு 10 தடவை ஏறி இறங்குங்க. வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே கூட வந்து ஒரு 1/2 மணி நேரம் நடங்க. இதுக்கு ஜிம்மு இல்லை இந்த ஏரோபிக் கிளாஸ் இல்லை ஜூம்பா இதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிள். பட் இதுக்கு நீங்கள் வந்து மனசளவுலையும் டைமும் ஒதுக்கணும். நீங்கள் இல்லை மேடம் எனக்கு இங்கே பிள்ளைங்களுக்கு ஓடணும், ஆஃபீஸ்க்கு ஓடணும், இதுக்கே எனக்கு டைம் சரி, இதெல்லாம் சும்மா லேம் எக்ஸ்கியூசஸ். ஐ ஒன்ட் அக்ரி வித் திஸ். 24 hours கடவுள் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து சும்மா நம்ம ஏமாற்றிக்கிறது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1/2 மணி நேரம் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வில் மேக் யூ த டே வெரி ஸ்மார்ட். யூ டோன்ட் பிலீவ் இட். அதை நீங்கள் வந்து அதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அந்த 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது, நீங்கள் 1 மணி நேரம் பார்க்குற வேலையை வந்து இட் வில் மேக் யூ டு கம்ப்ளீட் இன் 1/2 hour. ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாம். ஸ்மார்ட் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஹார்ட் ஒர்க். சரியா? ஸோ நான் வந்து இந்த எக்ஸசைஸுங்கிற ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் லேடிஸ் வந்து என்னென்னா கேர் பண்ணாதனால ஏர்லி ஆன்செட் ஆஃப் சுகர் வருது, ப்ரெஷர் வருது. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ ரீசண்டாக இப்போது ஒரு 6 months 1 year இருக்கும், ஒரு 3 பிள்ளைங்க ஒரே மாதம். எனக்கு பயங்கர வருத்தத்தை கொடுக்குது. ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காண்டி வந்தாங்க. 26 years, 26, 27, 28. ஆனால் வெவ்வேறு ஊரில் இருந்து வந்தாங்க. திருநெல்வேலி, சிவகாசி அந்த மாதிரி வந்தாங்க. இந்த 3 பிள்ளைங்களுக்குமே வந்து என்கிட்ட வந்து 5 years 6 years குழந்தை இல்லை மேடம், கல்யாணம் ஆகி. இவ்வளோ தான் பேசிக். நம்ம என்ன செய்வோம், ஆர்டினரியாக வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன வழிமுறையோ அதெல்லாமே பார்ப்போம். இவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் பார்க்குறப்ப இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருந்தது. அதாவது 3 months once, 4 months once, 6 months once இப்படி தான் பீரியட்ஸ் வரும் மேடம். இதை நாங்கள் ரெகுலரைஸ் அப்பப்போ பண்ணிக்குவோம் மேடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. நான் வந்து சும்மா அவங்களுக்குள்ள மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேஷண்ட்டை வந்து ஸ்க்ரீன் பண்ணுவேன். ஸ்க்ரீன் பண்ணுறப்போ வந்து என்னென்னா, இந்த 3 பேஷண்ட்டுக்குமே வந்து கேன்சர் இருந்தது, யூட்ரைன் கேன்சர். யூ டோன்ட் பிலீவ், அவ்வளோ மனசுக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. 26 years ஓல்டில் வந்து நான் வந்து 3 பேருக்குமே நான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணேன். 3 பேருக்குமே யூட்ரஸ் ரிமூவ் பண்ணேன். அண்ட் பர்மனெண்ட்லி அவங்களுக்கு குழந்தை இல்லை. இது வந்து என்னென்னா, டைம் பீயிங் அவங்க ஃபேமிலியோ அவங்க ஹஸ்பண்டோ வந்து என்னென்னா, மேடம் இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டு நம்ம ஒய்ஃப் தான் மேடம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் பின்னாடி வீட்டில் போய் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு என்ன தெரிய போகுது? அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணுறாரா, இல்லை இவங்களை வந்து இன்சல்ட் பண்ண போகிறாரா, இல் ட்ரீட் பண்ண போகிறாரா, யாருக்கு தெரியும்? ஸோ மென்டலி ஃபிசிக்கலி அந்த பொண்ணுங்க வந்து அதுக்கப்புறம் அது மட்டும் முடித்த பாடில்லை. அதுக்கப்புறம் கீமோதெரப்பிக்கு போனாங்க, ரேடியோ தெரப்பி பண்ணாங்க. 26 years ஹார்ட்லி. இவங்க ஒரு சின்ன விஷயம் அதை வந்து ஈஸியாக வந்து அப்பப்போ வந்து ஒரு டாக்டருக்கு கன்சல்டேஷனோ அவங்கள கேர்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து லேண்ட் ஆகிருக்காது.
ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கும் இது அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்சவங்கமே வந்து என்னென்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் தெம், கோ அண்ட் கன்சல்ட் அ டாக்டர். இப்படி பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, வருஷத்துக்கு மினிமம் அட்லீஸ்ட் 5 பீரியட்ஸ் அது வரணும். நான் சொல்கிறது 12 monthsக்கு ஒன்ஸ். அதாவது அட்லீஸ்ட் ஒரு 60 நாளைக்கோ 65 நாளைக்கோ ஒரு தடவையாவது அந்த பொண்ணுங்களுக்கு வந்து பீரியட்ஸுங்கிற ஒரு இது வரணும். இவங்க மாட்டுக்கு பீரியட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு 3-4 மாதம் வந்து தள்ளி போடுறதுனால தான் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்க உடம்புல வந்து நடக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் நாளையிலிருந்து அது ஒரு இனிஷியேட்டிவ் எனக்காண்டி இல்லை, உங்களுக்காண்டி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து என்னென்னா, ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வந்து உங்களுக்காண்டி ஓன் ஸ்பேஸ் கொடுத்து யூ டூ ஸ்டார்ட் எக்ஸசைசிங். அண்ட் கண்டிப்பாக வந்து என்னென்னா, அந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் வந்து யூ கான்சன்ட்ரேட் ஆன் யர் ப்ரீதிங் எக்ஸசைஸ். ப்ரீதிங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுனால இந்த தைராய்டு ப்ராப்ளம், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, இது எல்லாமே வந்து 50%க்கு மேலே வந்து நல்லா குறையும். யூ வில் see how smart you are after you do exercise. பர்சனலாக அது ஃபீல். இது வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லி இதை வந்து புத்தி ஏற்றி மாத்திரை கொடுத்து மருந்து மாத்திரையில் வந்து சரி பண்ணுற அந்த இதெல்லாம் கிடையாது. யூ யுவர் செல்ஃப் ஷுட் ஃபீல். அந்த ஃபீல் வரப்போ அந்த க்ளோ ஆஃப் யுவர் ஃபேஸ், அந்த ரியாலிட்டி, அந்த ரியல் நேச்சர், அந்த உங்களுக்கு உள்ள ஒருத்தவன் வந்து, என் பையன் ஜிம்முக்கு போவான், அவன் காலையில் எந்திரிக்கிறப்ப அப்படியே, அதாவது எந்திரிச்சு வந்தால் கூட வந்து அவன் ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இப்போ வர்றப்போ நம்ம பையனா இது அந்த க்ளோ, அது எதுனாலன்னா உள்ளே இருந்து அந்த செக்ரீஷன்ஸ், அட்ரினலின் அண்ட் அதர் ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் வர்றப்போ அந்த ஸ்கின் வந்து எவ்வளோ க்ளோ ஆகுது தெரியுமா? ஈஸியாக வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னல் பியூட்டியையும் கொண்டு வரதே வந்து நம்மளுடைய அந்த லெவல் ஆஃப் ஒர்க்கிங் தான். இப்போ மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன், அந்த ஒரு ஈவினிங் ஆனால் ஒரு டயர்ட்னஸ், ஒரு டல்னஸ். ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா மட்டும் எப்போ பார்த்தாலும் பிரிஸ்காக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க பிரிஸ்காகவும் இருப்பாங்க. நைட்டு 11 மணிக்கு படுப்பாங்க, காலையில் 5-5:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. எங்கேருந்து தான் அவங்களுக்குலாம் எனர்ஜி லெவல் வந்ததுன்னு இப்போயுமே எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நான் பேசினாலுமே செந்திலுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எனக்கு இருக்குங்கிறது. ஏன்னா ஈச் பேஷண்ட், எல்லா பேஷண்ட்டையும் என்னால் வந்து கம்ப்ளீட்டாக திருப்திப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொரியை இருக்கும். ஒவ்வொரு கொரியையும் நான் எல்லார்கிட்டையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஐ கான் கம்ப்ளீட் மை ஓபி ஆர் கம்ப்ளீட் மை அதர் ஆக்டிவிட்டீஸ் எ டே. ஸோ எல்லார்கிட்டையும் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்க தான் செய்யும். என்னை மீறி நான் வந்து எவ்வளோ என்னால் செய்ய முடியுமோ அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் இப்போ இதெல்லாம் முதல்லாம் வந்து ஐயோ நம்மளை வந்து இப்படி குறையா பேசிட்டாங்க, அதெல்லாம் எமோஷ்னலாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஐயோ அப்படியே நானும் உங்களை மாதிரி தான் ஒரு ஃபீமேல். ஒரு ப்ரீமென்ஸ்ட்ரலாக நம்மளுக்கு வர்றப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட எனக்கு அழுக பொத்திட்டு வரும். அப்படியே கொட நான் அழுதுருவேன். அழுமூஞ்சின்னு கூட சில நேரம் எங்கள் வீட்டில் என்னை திட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அழுவேன். ஸோ இப்போது இந்த எக்ஸசைசஸ், இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ், இந்த மெடிடேஷன் இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து என்னென்னா, ஐ ஹவ் காம் டவுன் கம்ப்ளீட்லி. வாட் ஐ ஃபெல்ட், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதை ஐ எம் டெலிவரிங் யூ. ஸோ திஸ் பிசிஓடியை வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கோங்க. லைஃப் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி டயட்டை வந்து பி வெரி காஷியஸ். நீங்கள் சாப்பிட்றது வீட்டு ஃபுட்டாக இருக்கணும். அதாவது உங்கள் வயசுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. ஒன்லி யூ ஹாவ் டு பேர்ன் அவுட் த கேலரிஸ். பேர்ன் அவுட் த கேலரிஸ் இன் சென்ஸ், ரொம்ப நேரம் இந்த செல்லில் உட்காராதீங்க. யூ மேக் யுவர் செல்ஃப், இதுக்கு இவ்வளோ தான் டைம் கொடுக்கணும், இதுக்கு மேலே நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கும். அதுக்கு மேலே வந்து கொடுக்காதீங்க. அதாவது நான் வந்து படிக்கிறப்போ வந்து என்னென்னா, செல்ஃப் பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்துருவேன். நானாக வந்து என்னை பனிஷ் பண்ணிக்குவேன். அப்போனா தான் வந்து நான் திரும்ப அந்த இது வந்து பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னையவே வந்து நான் வந்து சீக்கிரம் என்னையவே நான் வந்து தெளிச்சு ஆக்கிக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் டைமில் வந்து 9 மெடிக்கல் காலேஜஸ் தான் இருந்தது, 9 மெடிக்கல் காலேஜஸ் தான். ஸோ நான் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு வந்து என்னென்னா, இந்த வெளியில் சர்வீஸ்க்கு போய் படிக்கலை. அண்ட் டைரெக்டாக எம்பிபிஎஸ் முடித்த அடுத்த மந்த் ஐ என்டர்ட் இன்டு மை டிஜிஓ. அது டிஜிஓ முடித்த அடுத்த மந்த்தே ஐ என்டர்ட் இன்டு மை எம்டிஓஜி. தென் ஐ ஃபினிஷ் மை டிஎன்பி ஃபெலோஷிப்ஸ் அண்ட் நிறைய வந்து பண்ணேன்.
இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன, அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் எவ்ரி திங் பை 28 இயர்ஸ். 28 வயசில் நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அந்த முடிச்சுட்டு அண்ட் ஐ என்டர்ட் ஆஸ் அன் கன்சல்டன்ட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ ஒர்க்ட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃபார் 15 இயர்ஸ். இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னென்னா, இதுக்கு இந்த இவ்வளோ தூரம் நான் வளர்ந்ததுக்கு வந்து என்னென்னா, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன் என்னுடைய +2 பீரியடில். அதாவது நான் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கப்போ நான் சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்து SSLC வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஹி வாஸ் அ போஸ்ட் மாஸ்டர் தான் எங்கள் அப்பா. அம்மா வந்துமே SSLC. பட் 2 பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸ். அப்பா சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து படிக்க வைக்கிறப்போ வந்து என்னை எல்கேஜியில் வந்து என் பேர் எழுதுகிறப்பே டாக்டர் எம் ஹேமலதா MD-DGO FRCS அப்படி தான். FRCSனால் என்னன்னு தெரியாது, MD-DGOனா அப்பாவுக்கும் தெரியாது. பட் எங்கள் ஃபேமிலியில் யாருமே டாக்டர்ஸ் கிடையாது. பட் நான் என்ன நினச்சேன், இனிஷியலே அதுதான் போல அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே இப்படியே வந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த வயசில் இருக்கிற சேட்டைகள்லாம் நம்மளுக்கும் இருக்க தானே செய்யும். +2 அடலசன்ஸில் ஓரளவுக்கு நான் வந்து அதாவது அப்போல்லாம் நான் எம் OCPM ஸ்டூடெண்ட்டு. அப்போல்லாம் வந்து OCPM வந்து ஹேட் இட்ஸ் ஓன் டிக்னிட்டி. அதிலேருந்து வெளியே நாங்கள் வந்தது வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வி கேம் அவுட் அஸ் டாக்டர்ஸ் எங்கள் பேட்சில் மட்டும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த 25ல் வந்து ஐ வில் பி ஒன் ஆஃப் தி 20 மெம்பர்ஸ்குள்ளே தான் இருப்பேனே ஒழிய ஐ எம் நாட் தி டாப் 1, 2, 3லாம் அப்படி கிடையாது. ஐ எம் சேயிங் ஃப்ராங்க்லி. பட் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அந்த +2 படிக்கிறப்ப எல்லாருக்கும் அந்த ஏஜ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். என்னுடைய ஃபஸ்ட்டு எங்களுடைய மார்க் ஸ்கோரிங்கில் வந்து எனக்கு 0.025 மார்க்கில் வந்து என்னுடைய MBBS சீட் வந்து போயிடுச்சு, எனக்கு கிடைக்கல. ஏன்னா அப்பா அவ்வளோ வெறித்தனமாக வந்து என்னை வந்து எப்படியாவது மெடிசனுக்குள்ளே என்டர் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்லிப் ஆனப்போ வந்து ஐ ஃபெல்ட் ரொம்ப எனக்கு அப்படியே நம்ம அந்த காலத்தில் அப்படிலாம் தோணும்ல, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப கில்ட்டியாக வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பா ஆனால் வந்து ஹி டிட்ன்ட் சே ஒன் திங், ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சரிம்மா நீ வேணால் BSc கெமிஸ்ட்ரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு LDC காலேஜ்லலாம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. தென் ஒரு லேட்டாக வரும் இல்லையா, கொஞ்சமாக கவுன்சிலிங் போய் யாராவது எடுக்க மாட்டாங்க சீட்டு. அப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் கழித்து அதுக்கப்புறம் வந்து ஐ காட் மை சீட். அந்த 6 மந்த்ஸ் நான் சரிவுப்பட்டு நான் அவமானப்பட்ட அந்த ஃபீல், அப்பாவுக்கு நான் பண்ண துரோகம்னு நான் நினச்ச ஃபீல் தான் அந்த 10 வருஷம் நான் வந்து நான்ஸ்டாப்பாக நான் வந்து படித்தது. ஸோ அதுக்கு வந்து என்னையை நான் வந்து நிறைய பனிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா MD சீட் வாங்குறதெல்லாம் வந்து ஒன்லி 3 சீட்ஸ் ஆர் அவைலபிள் இன் மதுரை மெடிக்கல் காலேஜ் அப்போல்லாம். ஸோ MD சீட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டு ஒர்க் ஹார்டு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு படுக்கிறப்ப வந்து என்னென்னா பச்சை மிளகா இருக்கும் இல்லையா, பச்சை மிளகாவெல்லாம் எடுத்து கன்னத்துலலாம் வந்து தடவிடுவேன். அப்போது எனக்கு அது உரைக்கும், தூக்கம் வராது. ஸோ நான் அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பனிஷ் பண்ணிக்குவேன். ஒரு செல்ஃப் லிமிட் எனக்கு வந்து தெரியும். காலை வந்து கட்டிலோட கட்டி போட்டுக்குவேன். என்னை அறியாமல் தூங்கி நான் சரிஞ்சு வந்து இது பண்ணிடக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய வீடெல்லாம் இருக்காது, சின்ன வீடாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து திரும்புகிறப்ப நம்ம முழிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம வந்து தயார்படுத்திக்கிறேன். அன்றைக்கி நான் வந்து அந்த சரிஞ்சதுனால தான் அந்த 10 வருஷம் பீரியடு ஆக்சுவலாக மெடிக்கல் காலேஜஸில் டாக்டர் சர்க்கிளில் வந்து நான் என்னுடைய தம்பி வந்து யூ பீப்புள் நோ ஈஸ்வரா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தெல்லாகுளமில் ஒன்று இருக்குது, டாக்டர் பரத்ன்னு சொல்லிட்டு, ஹி இஸ் அன் ஆர்த்தோபீடிஷியன். ஸோ நாங்கள் 2 பேர் தான். எங்கள் அப்பா அம்மா வந்து வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ். நாங்கள் வந்து எங்களுக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டல் வந்து ஹேமா மெடிக்கல் சென்டர்னு சொல்லிட்டு KK நகரில் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து ஆரம்பித்தேன். ஒரு 15 இயர்ஸ் அப்போலோவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஸ்டார்டட் மை ப்ராக்டிஸ். ஸோ கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால ஐ எம் நாட் ஸ்டில் ஃபெமிலியர், பட் இஃப் யூ see in Google you can know well about me. அண்ட் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த செல்ஃப் பனிஷ்மெண்ட் எனக்கு நிறைய நானே பண்ணிக்கிட்டு நான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். ஐ ஷுட் நோ த லிமிட். இதுக்கு மேலே வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ கட் ஷார்ட் மை எனக்கும் உங்கள் வயசில் வந்து ஆசை பாசங்கள்லாம் இருந்திருக்கும், இன்ஃபேக்சுவேஷன்ஸ் வந்திருக்கும், எல்லாமே இருக்குது. பட் ஐ ஸ்டாப்ட் ஆல் திங்ஸ் பை எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய ப்ரியாரிட்டி வேறு. இந்த குட்டி குட்டி சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் இழந்ததுனால கடவுளுடைய புண்ணியத்தில்
அண்டு ஹஸ்பண்டும் சரி, ஹஸ்பண்ட் இஸ் அன் அனஸ்தட்டிஸ்ட். என்னையும் என் தம்பியுமே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நல்லா வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கும். திஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அன்னைக்கு நம்ம குட்டி குட்டி சந்தோஷங்களை தியாகம் பண்ணதுனால இன்றைக்கி வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். அது எதுக்கு உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு பெர்சிவரன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் தான். இது வந்து எதுக்கு நான் வந்து ஏன் மேடம் நீங்கள் வந்து ஹெல்த்தை பற்றி பேசிட்டு ஏன் வந்து மென்டலி இதெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் ஃபேஸை, உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய பர்சனாலிட்டியை பார்க்குறப்பே வந்து என்னென்னா ஹவு ஃபார் யூ கேன் ஷைன் இன் யுவர் லைஃப்ங்கிறத வந்து வி கேன் ப்ரெடிக்ட் பை ஏஜ். எங்களுடைய ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றப்போ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் மேக்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து எது வெளித்தோற்றமாக உள்தோற்றம், ஏன்னா சிக்னஸ் இப்போல்லாம் வந்து என்னென்னா என்னுடைய எம்ப்ளாயீஸ் நானே சொல்வேன், இன்றைக்கி காலையில் நான் சர்ஜரி பண்ணிகிட்ருக்க கூட அந்த பிள்ளை வந்து சொனங்கி விழுந்துக்கிட்டே இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் வந்து இல்லை, ஒரு 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 ஹெல்த்தியான டயட் இல்லை, மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இல்லை, விட்டமின்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்ப அடிக்கடி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரேட் வந்து கம்மியாயிட்டே போகும். பர்சிவரன்ஸ் இல்லாதனால யூ கான் ஷைன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்லாம் வைக்காதீங்க. உங்களுக்கு நிறைய இருக்குது வாழ்க்கையில், நிறைய எக்ஸ்போஷர் ஆகிருக்கீங்க இந்த உலகத்தில். யூ கேன் அச்சீவ் அ லாட் அண்ட் லாட் அண்ட் லாட். இப்போ என் பொண்ணு மெடிசன் படிக்கிறா, அவள்கிட்டே நான் சொல்வேன், என்னைய மாதிரி ஒரு சின்ன ஊரில் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஒரு பெரிய ஆளாக ஒரு செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து நீ பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வா. தேட் ஷுட் பி யுவர் எய்ம். அதுக்கு வந்து என்னென்னா இன்றைக்கி நீ பண்ணுற பாரு, ஒரு எக்ஸசைஸ், ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம், இது எல்லாமே வந்து அன்னைக்கு அந்த கோலுக்கு வந்து உன்னைய வந்து மெதுவாக உன்னை இந்த யூனிவர்ஸ் வில் புல் யூ டு த பிளேஸ் வேர் யூ வாண்ட் டு பி. நாட் ஜஸ்ட் எக்கனாமிக்கலாக, ஃபைனான்ஷியலாக, அழகில்லை நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது இன்டர்னல் பீஸ், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய சந்தோஷம், ஹாப்பினஸ், எவ்ரி திங்க்கு வந்து இந்த காசு, இந்த ஸ்டேட்டஸு, இந்த ப்ரெஸ்டீஜு இதுதான் வந்து லைஃபு கிடையாது. யூ கேன் மேக் இட் ஈவன் குட்டி சந்தோஷம் மற்றவங்களுக்கு நீ செய்கிறதுல இருக்கிறது. ஓகே, ஸோ நான் சப்ஜெக்ட்லேருந்து நான் நிறைய டிவியேட் ஆகிட்டேன், சாரி. ஸோ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வார்ன் பண்ணிடுங்க. அண்ட் மேக் ஃப்ரம் டுமாரோ ஒரு எக்ஸசைஸ் கிளாஸஸ் நீங்கள் வந்து ரெகுலர் இனிஷியல் டேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக் இட் அஸ் அ ஹேபிட் ஆஃப் லிவிங். அந்த ஹேபிட் ஆஃப் லிவிங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அறிவுறுத்த முடியும். ஸோ மேக் இட் அஸ் அ ஹேபிட். டோன்ட் கிவ் லேம் எக்ஸ்கியூசஸ் தட் there is no time for me. நோபடி இஸ் டைம்லெஸ்லாம் கிடையாது. எத்தனை இது நடந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஒதுக்க பார்த்துக்கோங்க. அது யூ பிளான் அக்கார்டிங்லி. அண்ட் தேர்ட் திங் வந்து என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது. பட் இது வந்து யூ காண்ட், இதில் இருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. டயட்லேயோ இதுலேயோ ஒன்றும் கிடையாது. லேடிஸ்க்கு பொதுவாக வந்து தைராய்டு ப்ராப்ளம் நிறைய வருது. பிகாஸ் நம்மளுடைய நோய் எதிர்ப்புத்தன்மை வந்து கம்மியாயிட்டு வர்றதுனால. ஸோ இதுவுமே வந்து என்னென்னா, நீங்கள் அப்பப்போ இயர்லி ஒன்ஸ் அது வந்து தைராய்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அனதர் திங் வந்து என்னென்னா, ப்ரீமென்ஸ்ட்ரல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மென்சஸ் அடுத்த வாரம் வருது அப்படின்னா இந்த வாரம் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம பேசவே முடியாது, கட்டி. அதுவும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தானே தம்பி, இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? போய் சொல்லாத. ஓகே, சரியா? அந்த பிள்ளைங்க வந்து கடிச்சு தொலைப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் எகிருவாங்க. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி தானே, நானும் அப்படி தான். அந்த 1 வீக் பிஃபோர் வந்து அது பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த இரிட்டபிலிட்டி மூடு வந்து பயங்கரமாக இருக்கும். எதை எடுத்தாலும் கத்துவோம், செய்வோம், திட்டுவோம். சின்ன விஷயம் கூட நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணும். பட் திஸ் ஆல்சோ கேன் பி எவேடட். இதில் இருந்தும் நம்ம தப்பிக்கலாம். வென் யூ டூ ஆல் திஸ் 3 திங்ஸ்: லைஃப் ஸ்டைல், டயட், ஸ்ட்ரெஸ். இந்த 3ஐயும் வந்து நீங்கள் வந்து விளக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். யூ வில் பி வெரி நார்மல். அதுதான் சொல்கிறேன். இது ஒன்ஸ் நீங்கள் பழக தான் வந்து யூ வில் நோ அந்த இட்டர்னிட்டியை பற்றி உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும்.
ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, ஃபார் மிடில் ஏஜ்டு விமனுக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல வர்றது வந்து, யூ ஹாவ் அ கேன்சர் செக்கப்போ வந்து ரெகுலராக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப காமனாக வருது. பிரஸ்ட் கேன்சர் வந்து காமனாக வர்றதுக்கு ஏன் ரீசன் தெரியல. மேபி ரேடியேஷன்ஸ், நம்ம இந்த மொபைல்ஸ் யூஸ்லாம் நிறைய வர்றதுனால, லேப்டாப்ஸ் எல்லாத்துலேருந்துமே நம்மளுக்கு ரேடியேஷன்ஸ். செகண்ட் திங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து என்னென்னா ஜெனட்டிக்னு சொல்லுவோம். அது பரம்பரையில் வர்றது. ஸோ இப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இஃப் அட் ஆல் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னா, BRCA1 ஜீன் நம்மளுக்கு அது இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அந்த ஜீன் இருந்தது அப்படின்னா நம்ம வி கேன் பி வெரி கேர்ஃபுல். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரஸ்ட் கேன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போஸ்ட் மென்ஸ்ட்ரல், அதாவது மென்சஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏன்னா ப்ரீ மென்ஸ்ட்ரலாக போனீங்கன்னா எல்லாமே கட்டி மாதிரி தெரியும். ஸோ போஸ்ட் மென்ஸ்ட்ரலாக நீங்கள் போய் செக்அப் பண்ணுறப்ப வந்து பெட்டராக தெரியும் பிரஸ்ட் கேன்சர். செகண்ட் திங் வந்து என்னென்னா பேப்ஸ்மியர் அப்படின்னு ஒன்று ஸ்மியர், ஒரு சர்வைக்கல் கேன்சர் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அதாவது ஃபீமேலுக்கு வந்து செகண்ட் காமனஸ்ட், ஃபஸ்ட்டு பிரஸ்ட் கேன்சர், செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து என்னென்னா சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேன்சர் வருதா, அது யூஸ்வலாக வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், HPV வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ்னால நம்மளுக்கு வருது. ஸோ அந்த வைரஸ் வந்து ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த வைரஸ் வந்து தான் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து உருவாக்கும். அந்த டெஸ்ட் வந்து பேப்ஸ்மியர்னு சொல்கிறது. இஃப் பேப்ஸ்மியரில் ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் எவ்ரி 3 to 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேமோகிராம்னு சொல்லி ஒரு பிரஸ்ட் கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது, நான் சொல்கிறது மிடில் ஏஜ், நாட் ஃபார் யங் கேர்ள்ஸு. ஸோ இவங்க வந்து என்னென்னா எவ்ரி 5 இயர்ஸ், வருஷம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுவுமே ரேடியேஷன் எக்ஸ்போஷராக இருக்கும். ஸோ 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மேமோகிராம் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இயர்லி ஒன்ஸ் செக்கப் வேணும் அப்படின்னா வெறும் அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் மாதிரி மட்டும் பண்ணிக்கலாம். அண்டு நான் சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்து என்னென்னா மோஸ்ட் காமன் இன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, இந்த மூணுமே சேர்ந்து இருந்ததுன்னா கார்பஸ் கேன்சர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் வர்றதுக்கு வந்து, கர்ப்பப்பை வாய் கிடையாது, கர்ப்பப்பையில் வந்து கேன்சர் அதிகமாக வரும். ஸோ இந்த கர்ப்பப்பை கேன்சரை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஸ்கேனில் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்நார்மல் ப்ளீடிங் ஏதாவது இருக்கிறத வச்சு நம்ம கைனகாலஜிஸ்ட்டை போனால் தே வில் ஐடென்டிஃபை. அண்ட் த மோஸ்ட் சைலன்ஸ் கேன்சர் பட் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் கண்டுபிடிக்கிற கேன்சர் ஆஃப் ஃபீமேல் வந்து என்னென்னா ஒவேரியன் கேன்சர்னு சொல்கிறோம். கருமுட்டை சினைப்பை கேன்சர் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் தி ஒவேரியன் கேன்சர். இந்த ஒவேரியன் கேன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து வெரி லேட் ஸ்டேஜில் தான். ஒரு வயிறு உப்புசமாகி வயிறில் வந்து வாட்டர்லாம் கலெக்ட் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் மைண்ட் இட் தட் ஒவேரியன் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் வந்து என்னென்னா ரன்ஸ் இன் ஃபேமிலிஸ். உங்களுடைய மூதாதையருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரஸ்ட் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், கோலன் கேன்சர் அண்ட் ஒவேரியன் கேன்சர், இந்த 4 கேன்சருமே வந்து ஜெனட்டிக் ரிலேட்டட், அதாவது பரம்பரையாக வர்ற, அதாவது அப்பாக்கோ யாருக்கோ ஸ்டொமக் கேன்சர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒவேரியன் கேன்சர் வர்றதுக்கோ பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். நீங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருந்தாலே இயர்லி செக்கப் வந்து ஒரு தடவை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு பிஃபோர் மேரேஜ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வரும். ஸோ அது வர்றதுக்கு முன்னாடியே தடுப்பூசி போடுறதுக்காண்டி கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு ஒன் ஸ்கீம், அந்த கேன்சர் வேக்சின் வந்து போட்டுக்கிறது. ஸோ ஃப்ரம் 9 இயர்ஸ்லேருந்தே இப்போ போட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ 9 இயர்ஸ் to 13 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா 2 டோஸ் வேக்சின் மட்டும் போட்டால் போதும். வேறு ஆஃப்டர் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 3 டோஸ், 0 டோஸ் ஃபர்ஸ்ட் டோஸ், அப்புறம் செகண்ட் டோஸ். 0 டோஸ் இன்றைக்கி போட்டோம் அப்படின்னா 1 மாதம் கழித்து ஒரு ஃபஸ்ட்டு டோஸ் போடணும். அண்ட் தென் 6 months கழித்து வந்து 3rd டோஸ் வந்து போடணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் கேன்சர் வேக்சின். அண்ட் ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்து ஹீமோக்ளோபின் பார்த்துக்கோங்க, சுகர் லெவல் பார்த்துக்கோங்க, பிபி பார்த்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் லெவல் பார்த்துக்கோங்க. தைராய்டு இருக்கிறவங்க பர்டிகுலராக வந்து
உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க. தென் ஸ்கேனுக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட், வெறும் ஸ்கேன் பிரெஸ்ட்டு மட்டும் டிடெக்ட்ஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். அதாவது அதில் இருக்கிற கட்டிங்கள் அத்தனையுமே வந்து கேன்சர் கட்டி கிடையாது. முக்கியமாக ஒன்று பிரெஸ்ட் கேன்சர், பிரெஸ்ட்டில் வந்து வலியோட கட்டி இருக்குது அப்படின்னா 100% அப்சல்யூட்லி அது கேன்சர் கிடையாது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வலியோடு இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த ப்ரீமென்ஸ்ட்ரலாக வந்து கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அப்சல்யூட்லி வந்து கேன்சர் கிடையாது. அதுக்கு பயந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டாம். அண்டு வயிறில் வந்து என்னென்னா இயர்லி ஒன்ஸ் வந்து போஸ்ட் இது குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வயிறு மட்டும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் கர்ப்பப்பையில் சாதாரண கட்டிங்கள் லைக் ஃபைப்ராய்டு, சாக்லேட் சிஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய கட்டிகள் வரும். இதெல்லாம் வந்து ஈஸிலி க்யூரபிள், பட் வித் சப்போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் ஹெல்ப்போடு நீங்கள் வந்து பண்ணணும். செகண்ட் திங் வந்து பேப்ஸ்மியர் வந்து 3 to 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இஃப் பாசிபிள் கல்யாணம் ஆனவங்க வந்து அப்போ கேன்சர் வேக்சின் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் யூ கேன் ஆல்சோ ஹேவ் இந்த பேப்ஸ்மியரோடு எடுக்கிறப்போ வந்து கர்ப்பப்பை வாயில் வந்து வெள்ளப்படுறத வந்து பேப்ஸ்மியர்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டை எடுக்கிறப்போவே வந்து ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்ட், அந்த வைரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த வைரஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களுமே கேன்சர் வேக்சின் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் ரொம்ப எல்லாருக்கும் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டோனோ. ஐ திங்க் இஃப் ஏதாவது மெசேஜ் போய் சேர்ந்துருந்ததுன்னா ஐ வில் பி வெரி மச் ஹாப்பி ஃபார் இட். அண்ட் ப்ளீஸ் கன்வே ஆல் குட்டி விஷயமாக இருந்தாலும் அதை வந்து கன்வே டு யுவர் நியர் அண்ட் டியர்ஸ். தேர்ட் திங், ஸ்டார்ட் டூயிங் எக்ஸசைசஸ் ஃப்ரம் டுமாரோ. ஓகே, தேங்க்யூ. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஃபைன், தேங்க்யூ. அதாவது எல்லாம் புரிஞ்சதுன்னா டவுட் இருக்காது, ஒன்றும் புரியலைனாலும் டவுட் இருக்காது. ஓகே, தேங்க்ஸ், தேங்க்யூ. உங்கள் மருத்துவ சேவைகள் ஒரு மந்திரம் போன்றது. நோயாளிகள் நோய் குணமடைய உங்கள் கரம் தொடும்போது காயங்கள் மறையும். உங்கள் அர்ப்பணிப்பு ஒரு பொற்காப்பு. மக்களின் புன்னகையிலும் கண்ணீரின் பின்புலத்திலும் நீங்கள் ஒரு நம்பிக்கை ஒளியாக விளங்குகின்றீர்கள். நீங்கள் பகிர்ந்த உங்களின் விடாமுயற்சி மற்றும் வாழ்வியல் குறித்த தங்களின் அறிவுரை எங்களுக்கு விழிப்புணர்வும் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாகும். உங்களின் வருகையால் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நம் சமூகத்தில் உங்கள் பணி எப்போதும் சிறக்க, மேலும் மகிழ்ச்சியோடு தொடர எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கிய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைத்து நூலகர்களுக்கும் வாசகர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய டெக்னீசியன் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.